இல்லை, நான் என்ன கேட்டது என்னென்னா, இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது இருந்த அரசியல் சூழ்நிலை இப்போது நடிகர் விஜய் போன்ற ஒரு மாஸ் நடிகர்கள் அரசியலுக்குள் போகும்போதும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுதான் சார் 2026 தேர்தல். அதுதான் கேட்குறேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றால் இரட்டை இலை, இரட்டை இலை என்றால் எம்ஜிஆர். இதுதான் தமிழகத்தின் அரசியல் நிலை, அதிமுகவின் நிலை, பொதுமக்களின் நிலை. எனவே இரட்டை இலையே வெல்லும், என்றும் வெல்லும். எடப்பாடியார் தலைமையிலே இருக்கின்ற அதிமுகவின் இரட்டை இலை தான் 2026 ஆட்சி கட்டிலில் ஏறும். இது நிதர்சன உண்மை. சார், நான் அதை நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆனால் எம்ஜிஆர் வரும்போது அந்த அரசியல் சூழ்நிலை, அதாவது ஒரே தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கும் அத்தகைய ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை. ஆனால் இப்போது அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் அந்த ஏற்கனவே அந்த ரஜினிகாந்த் வரும்போது அது மாதிரி சொன்னாங்க, ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்ன்றது. அதுபோல் இப்போது நடிகர் விஜயும் ஒரு மாஸ் நடிகர் அரசியலுக்கு போந்திருப்பதால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்று கூறுகிறார்கள். இது வந்து இந்த வாக்குகள் வந்து பல்வேறு கட்சிகளில் உள்ள வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா, அல்லது அவருக்குன்னு தனியாக அந்த ரசிகர் பண்ணுற வாக்குகள் வந்து அவருக்கு போகுமா, அல்லது எம்ஜிஆர் ரசிகர்கள் மாதிரி விஜய்க்கு அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து திரளுவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் என்று மட்டுமல்ல, அண்ணாவின் கொள்கைகளை தமிழ் மண்ணிலே பட்டி தொட்டி மக்கள் மனதிலும் பதிய வைத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கொள்கைகளை வளர்த்தார், கொள்கைகளை காத்தார். அண்ணாவினுடைய கொள்கைகளை பட்டி தொட்டி எல்லாம் பரப்பினார். அண்ணா 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 அண்ணாவினுடைய திமுக அவர் அதை மக்கள் மனதில் பதிய வைத்து அண்ணாவையே 67 முதலமைச்சராக கொண்டு வந்தது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதை நான் சொல்லவில்லை. அண்ணா அவர்களே முதலமைச்சரான போது அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தி பாராட்டு சொல்ல சென்றவர்களிடம் அண்ணா அவர்கள் கூறியது, இந்த மாலைக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர், குண்டடிபட்டு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர். எம்ஜிஆரினுடைய படங்கள், படங்களில் உள்ள வசனங்கள், கதைகள், பாடல்கள் அவருடைய கவர்ச்சியால் தான் ஏகாதிபத்திய காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஏழைகளின் கட்சியான திமுக ஆட்சிக்கு வந்தது என்றால் அதற்கு எம்ஜிஆர் காரணம். அவருக்கு போய் இந்த மாலையை கொடுங்கள் என்று அண்ணாவே சொன்னார். இதுதான் உண்மை வரலாறு. எனவே மற்றவர்களை எம்ஜிஆரோடு ஒப்பிட வேண்டாம். இவர் அரசியல்வாதி, மற்றவர்கள் நடிகர்கள். இப்போ எம்ஜிஆர் ஒன்று மற்ற அரசியல் நடிகர்களிலிருந்து மற்ற நடிகர்களிலிருந்து ஒப்பிட முடியாது என்று கூறிவிட்டீர்கள். ஆனால் இப்போது அதிமுகவில் அந்த நீங்கள் பிரியலன்னு சொல்கிறீங்க, இருந்தாலும் அந்த அணிகள் எல்லாம் ஒன்றிணைவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏன் சார் அது இல்லாமல் இருக்குது? வாய்ப்பு வேண்டும் என்று நீங்க தான் சொல்றீங்க. எங்க தொண்டர்கள் ஒரே அணில தான் இருக்காங்க, ஒரு கட்சி தான், ஒரே லைன்ல தான் இருக்காங்க. இந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்ட, நீக்கப்பட்டு விட்ட செல்லா காசாக இருக்கின்றவர்கள் எல்லாம் தொண்டர்கள் ஏற்கவில்லை, கட்சிக்கு வருவதை விரும்பவில்லை. எனவே இந்த பிரச்சனையே எழவில்லை. அவர்கள் தனியே இருக்கிறார்கள், கட்சியில உறுப்பினர்கள் கூட இல்லை. சரி 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 இருந்தாலும் அவங்க இந்த ஓபிஎஸ் வந்து ஒரு ராமநாதபுரத்தில் போட்டிட்டு ஒரு 2.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினாரு. இதே போல் பல இடங்கள்லையும் ஒரு 11 இடங்களில் பாஜக அங்கே 2வது இடத்துக்கு வந்ததுனால நான் கேட்குறேன், இந்த அதிமுக ராமநாதபுரத்திலே ஓபிஎஸ் ஜெயிக்கவில்லை, ஒரு ஜாதி ஜெயிச்சது. அந்த கல்லர், மறவர், அகமடையர் என்றிருக்கிற அந்த இடத்துல மறவர் என்ற ஜாதி என்று வென்றது. ஜாதி ஓட்டெல்லாம் அவருக்கு விழுந்தது. இதுதான் நிலவரம். அது கிடைத்த வெற்றி ஓபிஎஸ் கிடைத்த வெற்றி அல்ல, மறவர் இனத்துக்கு கிடைத்த வெற்றி. அதை இதோடு ஒப்பிட வேண்டாம். சரி, அப்படி நெல்லை கன்னியாகுமரியிலையும் அது போன்று ஆயிருக்கு சார். நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்லையும் ஒரு அதிமுக ஒரு 3வது இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு 3 தொகுதிகளில் ஆகியிருக்கு. அதனால் வந்து இப்போது அதிமுகவில் நிறைய அதிலிருந்து பிரிந்து போன தலைவர்களுக்கு இப்போ கூப்பா கிருஷ்ணனாக இருக்கட்டும், அந்த ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் வந்து இந்த ஒன்றிணைவதற்கான முயற்சிகளை வந்து இருந்தால் இந்த 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டியை கொடுக்க முடியும்னு இப்போ கூட பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த கேசி பழனிசாமி உள்ளிட்டவர்கள்லாம். ஓட்டிங் மெஷின் எங்கெங்கே தவறாக பயன்படுத்தப்பட்டதோ, எங்கெங்கே
எங்களுக்கு விழ வேண்டிய வாக்குகள் வாக்காளர் பட்டியல் கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையத்தின் சில துரோகிகளின் ஆதரவோடு ஆளுங்கட்சியால் நீக்கப்பட்டதோ அங்கு பிரச்சனைகள் வந்தது. அதற்கும் இந்த சிலர் அங்கு ஒதுங்கி இருப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சதுக்கு ஓட்டிங் மிஷின் தான் காரணம், பிரிவு காரணம் இல்லைன்னு சொல்றீங்க. ஓட்டிங் மிஷனும் காரணம். 15 ஆண்டு காலம் டெல்லியை ஆண்டு கையிலே வைத்திருக்கிற உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற திமுகவின் பணபலமும் ஒரு காரணம்.